வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் ஒரு கூட்டமாக போய் அவருடைய வீட்டில் கழிவுகளை ஊற்றி அதே மாதிரி மலத்தை கலக்கி அவர் வீட்டில் ஊற்றி இருக்கிறாங்க. கேட்கவே அருவருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம், மிக மோசமான வரம்பு மீறிய ஒரு சம்பவம் சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வரையிலும் இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த அநாகரிகமான செயலுக்கு பின்னணியில் இருக்கிறது யார், என்ன பிரச்சனை? பல பேரும் சமூக ஊடகங்கள்ல ஆதரித்து கருத்துக்கள் போடுகிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் நமக்கு பல விஷயங்கள் அவரோட மாற்று கருத்து இருக்கிறது. அதனால அவருடைய வீடியோவோ அவருடைய செய்திகளோ பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் பொய் சொல்லக்கூடிய நபர். பொய் சொல்லக்கூடிய நபரிடமிருந்து என்ன உண்மையோ என்ன தெளிவுகளை நாம் பெற முடியும். அவர் சில விஷயங்கள்ல உண்மை இருந்தாலும் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருந்தாலும் அதுலேயே அவர் பொய் கலந்து ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே அடிச்சு விடக்கூடிய புரடா. அதனால அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து என்னுடைய நேரத்தை வீண் விரயம் செய்வதற்கு நான் விரும்புவதே கிடையாது. அவருடைய வீடியோ மேக்சிமம் நான் பார்க்கவே மாட்டேன். ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருக்கிறோம், இது பொய், இது அவதூறு, இது தவறு, இது வேணும்னே இவர் சொல்றாரு, இவரே ஒரு நெரேட்டிவை செட் பண்றாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி திமுக இருக்குது, சபரீசன் அவர்களே ஆதவ அர்ஜுனா சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போனாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்காக பயங்கரமா பேசலாம் செஞ்சார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவர் வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுல மாட்டுக்கருத்துல அவருடைய வீடியோக்கோ அவருடைய செய்திகளுக்கோ நான் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அவர் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அவர் பேசி இருந்தார் அப்படின்னு சொன்னா, நான் இந்த வீடியோ பார்த்தேன், அது பேசி இருந்தது அவருடைய மனம் புண்பட்டு இருக்கும், அவர்களுக்கு அது மனசை காயப்படுத்தி இருக்கும் சொன்னா சட்டப்படி அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருந்தாருங்கன்னு சொன்னா நம்ம எந்த விதத்திலுமே இதை தவறும் சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அநாகரிகமான செயல் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம். வேங்கிய வயல்ல குடி தண்ணீரில் மலம் கலந்தது எந்த அளவுக்கு மோசமான செயலோ அதில் சற்றும் குறைவில்லாத ஒரு செயல் இந்த சம்பவம். என்ன விஷயம், உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, நேற்றைய தினம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு மீடியாவுக்கு நேற்றா முந்தான நினைக்கிறேன் மீடியாலாம் பேசியிருக்கிறார். அதுல அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த கழிவறையில மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல ஊழல் நடந்திருக்கிறது. ஏற்கனவே 2022க்கு முன்னாடி 3 ரூபா 64 பைசாவுக்கு ஒரு டாய்லெட் சீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இது 2022க்கு பிறகு தனியார் கம்பெனிக்கு ஒப்பந்தம் கொடுத்ததனுடைய அடிப்படையில் 360 ரூபாய்க்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மற்ற 2024வது வருடம் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசினுடைய பொருளாதார நிதியுதவியோடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 234 கழிவுநீர் சுத்திகரிக்கக்கூடிய வாகனங்களை துப்புரவு பணியாளர்கள் கொடுத்தார்கள். அதுல 84 வாகனத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய அத்தனையுமே செல்வ பெருந்தொகையினுடைய நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் வந்திருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட பல கோடிகளை செல்வ பெருந்தொகை லாபம் பார்த்திருக்கிறாரு. இதுல என்னன்னா, இந்த தனியார் கம்பெனிக்கு கொடுத்ததன் மூலமாக இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுல என்ன பண்றாருன்னா துப்புரவு பணியாளர்களை ஏமாத்துகிறார்கள். அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தண்ணியை போட்டு நீ படுத்துக்க, மாசம் 50,000 ரூபாய் உனக்கு தந்துடலாம் அப்படின்னு சொன்னா யாரும் தான் வாங்க மாட்டாங்க, உழைக்கும் மக்கள் ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க. மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் தரேன், குஷ்டு ஜாலியா வீட்டில் அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா? கசகாது. ஏன்னா கேட்டால் என் வண்டி தான் சொல்லு, என் வண்டின்னு சொல்லு. அப்புறம் இந்த ஸ்கீம் போடும்போது வீடியோ எடுப்போம். அப்போ முதல்வர் ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு தந்தை மாதிரி இருந்து இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு குத்தகாசு மேல் நடிக்கணும். இவ்வளோதான். நீ இதை செஞ்சனா 7 வருஷத்துக்கு மாசம் 50,000 ரூபான்னு சொன்னால் கசக்குமா அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு? இதுல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்களை பற்றி அவதூறு பரப்பி விட்டார்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் இரவும் பகலும் பாராமல் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் உழைத்து உண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சமூகத்தை 50,000 ரூபாய் வாங்கிட்டு தண்ணியை போட்டுட்டு இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோசமாக சவுக்கு சங்கர் சித்தரிக்கிறார் சொல்லி ஒரு கோபத்தினுடைய ஒரு வேகத்துல போய் ஒரு 20 பேரு 25 பேரு கும்பலாக போய் சவுக்கு சங்கருடைய வீட்டுல காலையில சவுக்கு சங்கர் வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போதே அவர் பார்த்திருக்கிறாரு. ஒரு கும்பல் வேன்ல இறங்கி போறாங்க.
போறவங்க வந்து வீட்டுக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் போன்ல அம்மாவுக்கு சொல்றாங்க. போன்ல சொல்லும் போதே கதவை எல்லாம் வந்து தடாப்புடலாம் அடிச்சு கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள வந்து வீடியோ Facebookல லைவ் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தாயாரை வந்து சகட்டு மேனிக்கு திட்டி அவரை தாக்க போய் அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் பறிச்சு தாயாருடைய மொபைலை பறிச்சு அந்த மொபைல்ல வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கரை வந்து திட்டக்கூடிய வேலையை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் கையில கொண்டு போன வாளியில சாக்கடை மலம் கலந்த நீர் கொண்டு போய் வீட்டுல நடுவுல ஹால்ல கிச்சன்ல மேசையில இப்படின்னு எல்லா இடத்துலயுமே அதை ஊத்தி அந்த வீடையே நாசமா செஞ்சிருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே இந்த சம்பவம் அறிஞ்ச உடனே 100க்கு தகவல் கொடுத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் தகவல் கொடுத்து 45 நிமிடம் கழிந்துதான் காவல்துறை காவலர் வாராரு. ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் வாராரு. போய் ஓரமா நின்று கத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போதுதான் நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட செயல். இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் அவர்களை தெளிவாக இயக்கி இருக்கிறது. அவர்களுக்கு முழுமையான தைரியத்தை கொடுத்து நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நாங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி முழு தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதனுடைய பேர்ல தான் துப்புரவு பணியாளர்கள் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசிய விஷயம் அப்படிங்கிறதுல தவறு, அதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம அதை வந்து எப்பவுமே அதை நம்ம ஆதரிக்கல. ஆனால் இந்த அளவிற்கு கோவப்பட்டு ஒருவருடைய வீட்டுல போய் மலம் கலந்த தண்ணீரை ஊத்தக்கூடிய அளவுக்கான பெரிய பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. இதே போலவும் இந்த துப்புரவு பணியாளர்களை ரொம்ப கேவலமாக நடத்தக்கூடிய சம்பவங்கள் எத்தனையோ பார்க்கிறோம். அவர்களை வந்து பொது இடங்களில் உட்கார வைக்கிறது கிடையாது. அவர்கள் தேண்டாமை இன்றைக்கும் அவர்களிடம் பார்க்கப்படுகிறது. அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இதை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டமாக ஒரு பஸ் சொன்னா இவங்க வந்தாங்கன்னா மக்கள் விலகி நிற்கிறது. வீட்டுல தண்ணீர் கேட்டா கூட தண்ணி எல்லாம் இல்ல போமான்னு சொல்லி அவர்களை துரத்தி விடுற வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி எல்லாம் ரொம்ப மோசமாக அந்த துப்புரவு பணியாளர்கள் இதற்கு முன்னாடி எல்லாம் அவர்கள் நடத்தப்பட்ட போதெல்லாம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரல. அதாவது ஒரு வீட்டுல போய், அதுவும் ஒரு நாடறிந்த ஒரு மனிதர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருடைய வீட்டுல போய் மலம் கலந்த தண்ணீரை ஊத்தணும்னு சொன்னா நிச்சயமாக இதனுடைய பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறார்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மேல வைக்கிறார். இந்த விஷயத்துல, அதாவது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனம் அது வாங்கினதுல அதுல கொடுக்கப்பட்டதுல ஊழல் நடந்திருக்கிறது, அதுல செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு அதுலயும் வந்து செல்வ பெருந்தகையினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்கு தான் காவல்துறை ஆணையாளர் அருண் வந்து சப்போர்ட் பண்றாரு. இந்த விஷயத்துல கூட காவல்துறை ஆணையாளர் அருண் வந்து சப்போர்ட் பண்றாரு. அவரும் இதுக்கு காரணம். என்னுடைய பழைய வீடு வந்து உங்களுக்கு தெரியும், நான் இப்ப இந்த வீட்டுக்கு 3 மாசமா தான் வந்திருக்கிறேன், இந்த வீட்டினுடைய அட்ரஸ் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு கூட்டமா நேரடியாக என் வீட்டுல இவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இதுக்கு பின்னாடி காவல்துறை இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை இருக்குதோ இல்லையோ, ஆனா காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 20 பேரையும் கூட்டமாக அழைத்து கொண்டு வந்தது யாருன்னா வாணிஸ்ரீ விஜயகுமார் சொல்லக்கூடிய ஒரு பெண். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர், செல்வ பெருந்தகையோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இவர் தான் இவ்வளவு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கரை எந்த வகையிலுமே நம்ம ஆதரிக்க முடியாது. சவுக்கு சங்கர் சொல்லக்கூடியவர் ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படை தர்மம் இல்லாத ஒரு நபர். அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல பொய் இருக்கிறோம், அவதூறு இருக்கும். அவர் கொஞ்சம் ஆணவ போக்கோடு தான் பேசுவாரு. நிறைய விஷயங்களை கற்பனை கலந்து ஒரு பொய்யான தகவல்களை சமூகத்தினுடைய மத்தியில பரவ விடுவதுல சவுக்கு சங்கர் கில்லாடி. அதன் காரணமாக அவர் மேல ஒரு அவதூறு வழக்கோ அல்லது இந்த மக்களை, அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களை அவமானமாக பேசிவிட்டார் சொல்லி அதன் காரணமாக ஒரு வழக்கு அவர் மேல பதிவு செய்து சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாம வந்து இந்த விஷயத்தை நம்ம ஆதரிச்சிருப்போம், இல்லைன்னா அதை பெரிய அளவில் எதிர்த்திருக்க மாட்டோம். ஆனா இங்க சவுக்கு சங்கர் திட்டமிட்டே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு வீட்டுல மரத்தை கொண்டு வந்து கலக்கி ஊத்தணும்னு சொன்னா ரொம்ப குரூரமான அருவருக்கு தகுந்த புத்தி. அதை யாருமே செய்ய மாட்டா, யாருமே ஆதரிக்க மாட்டான். இதையெல்லாம் கொஞ்சம் பேர் சமூக ஊடகங்கள்ல இருந்து ஆதரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருத்தன் தவறு செஞ்சா அது தவறா இல்லையா, அவனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு தான் இருக்குது. இதையெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஒருத்தர் அவதூறு பரப்பிட்டார்னு சொல்லி அதன் காரணமாக சட்டத்தை தன்னுடைய கையில எடுத்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல், அதுவும் ஒரு கும்பலாக வந்து ஒரு 20 பேர் வந்து வீடியோல லைவ் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவங்க கலைபரம் செய்யக்கூடிய அளவுக்கு
காவல்துறை இவர்களை பார்த்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பொதுவாக ஒரு மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போராட்டம், சமூக மக்களுக்கு ஒரு சமுதாய பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதில்லை. இந்த அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அங்கே தடையை மீறி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சா அதை செய்தவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள். ஆனா இந்த சம்பவம் காலையில நடந்து இவ்வளவு நேரமாகியும் ஒருத்தர் கூட கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னா எந்த மாதிரியான விஷயங்களை காவல்துறையும் அரசாங்கம் ஊக்குவிக்குது? யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கள் கையில அந்த சட்டத்தை எடுத்துடலாம்னு சொல்லி அதை வந்து ஊக்குவிக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. சரி, ஒருவேளை இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து துப்புரவு பணியாளர்களை பத்தி அவதூறு பிறப்பிட்டாங்க, அதனால துப்புரவு பணியாளர்கள் அவருடைய வேலை சம்பந்தமா இந்த மலத்தை கொண்டு வந்து அவருடைய வீட்டுல தெளிச்சுட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு ஒரு லாரி டிரைவரை வந்து அவதூறா பேசிட்டாருன்னா சவுக்கு சங்கரை லாரி ஏற்றி கொண்டுருவாங்களா? அதை வந்து ஏத்துக்குமா அந்த சமூகம்? இப்ப சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்ல, சவுக்கு சங்கர் செஞ்ச செயல் இல்ல மேட்ரு, அதற்கினுடைய எதிர்வினை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம், ஒரு அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம், அவருடைய வீடை முற்றுகை கூட பண்ணியிருக்கலாம், அவர் மேல புகார் கொடுத்திருக்கலாம். அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறை அவர் மேல கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சிருக்கலாமே. அப்ப என்ன இந்த விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கும் போட்டாச்சு, பல முறை இந்த ஆளை கைது பண்ணி உள்ளேயும் வச்சாச்சு. இந்த ஆள் அடங்கலன்னு சொன்னா தனி மனிதர்களை வைத்து பொதுமக்களை வைத்து இவருக்கு ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த முயற்சி தான் நடந்திருக்கு. அதற்கு இன்னைக்கு இவர்கள் பலியாக்கி இருக்கிறது யாருன்னு சொன்னா துப்புரவு பணியாளர்களை, அவர்களை ஒரு வன்முறையாளர்களாக இன்னைக்கு காண்பித்திருக்கிறது. நான் எல்லாருமே நம்ம அவர்களை மதிக்கிறோம், அவருடைய தியாகம், அவருடைய துப்புரவு பணி அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயமே நாரி போயிடும், இந்த நாடே நாரி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர்களை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கக்கூடிய இடத்துல அவர்களை இன்னைக்கு ஒரு வன்முறையாளர்களாக காட்டுறது ரொம்ப மோசமான ஒரு செயல். திட்டமிட்டு அந்த மக்களை வந்து ஒரு வன்முறையாளர்களாக காட்டுவதற்காகவே ஒரு முயற்சி நடந்திருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, திட்டமிட்டு அவர்களை வன்முறையாளர்களாக மாத்தி இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கிறது, காவல்துறை இருக்குது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுகிறார். இந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருப்பதாகத்தான் நாம கருதுறோம். நிச்சயமாக இதுல நியாயம் இருப்பதாகத்தான் கருதுறோம். இதே மாதிரியான செயல்களை நாம ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. சவுக்கு சங்கர் பொய் பேசக்கூடியவர். சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகள்ல நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவார். ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி ஏற்படணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பல நெரேட்டிவை செட் பண்ணி ஏதோ தன்னை ஒரு அரசியல் ஜாம்பவானாக, ஒரு புலியாக, ஒரு அறிவுஜீவியாக பொதுவெளியில காமிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த செயலையும் சவுக்கு சங்கர் செய்வார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு தண்டனை அரசு கொடுக்கணும், நீதிமன்றங்கள் கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் இது மாதிரி கும்பலாக போய் செஞ்சா அதுல நியாயம் இருக்குன்னு அர்த்தமா? இதைத்தானே வட இந்தியால போய் செய்யறானுங்க. கும்பலா போய் கொள்றது, கும்பலா போய் அடிக்கிறது, கும்பல்களை உடைக்கிறது. இதை வந்து தமிழ்நாட்டிலையும் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணுமா? இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு பிரச்சனை. துப்புரவு பணியாளர்கள் கும்பலா போய் சவுக்கு சங்கரை அடிச்சுட்டாங்க. இதுக்கு வந்து பல பேர் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவு இருக்கிறீங்க. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், சவுக்கு சங்கர் செஞ்சது தவறாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க இவர்களை ஆதரித்தீர்கள் சொன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் இதே மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை தவறியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பேசிடுவாங்க, இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். அப்ப அவர்கள் இதே மாதிரி கும்பலாக வந்து இதே மாதிரி வேலைகளை செஞ்சா அதை ஏத்துக்க முடியுமா? ஆளாளுக்கு சட்டத்தை கையில எடுத்துட்டோம்னு சொன்னா சட்டத்தை யாரு பாதுகாக்குது? இங்க ஏற்கனவே நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சோ இந்த விஷயத்துல திமுக அரசாங்கம் சந்தி சிரிச்சிருக்கு, ரொம்ப கேவலப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள், உளவுத்துறை எதுவுமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதா மக்களுக்கு தெளிவாக புரிகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் இன்னும் பெருசா வந்து இந்த கழிவறையில ஊழல் அப்படிங்கிற விஷயம் இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகிறது. உண்மை அதுதான் நடந்திருக்கிறது. இந்த கழிவறையில நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழல், இந்த வாகனம் அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழல், இதெல்லாமே வெளிப்படுது. அப்ப இதையெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்றார் அப்படின்னு சொன்னா அதை கண்டுக்காம விடுறது எந்த வகையில நியாயம்? அதன் பேர்ல உண்மையிலேயே தவறுகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே பேசியிருக்காங்க. இந்த கழிவறை ஊழல சீமான் பேசியிருக்கிறார், அண்ணாமலை பேசியிருக்கிறார், பல்வேறு கட்சிகள் இதை பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் இவரும் பேசியிருக்கிறார். அப்ப பேசும்போது அரசு ரீதியாக நீங்க அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து கைது செய்யறதோ அல்லது அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டு இதே மாதிரி தனி மனிதர்களை ஒரு கும்பலாக அவர் வெறியேற்றி அனுப்பி இதே மாதிரியான செயல்களை செய்ய வைக்கிறது ரொம்ப மோசமானது. சமூகத்துக்கு இதுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.